எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். இன்னைக்கு கீரை ரெசிபி பண்ண போறோம். இந்த கீரையில கீரைகளின் ராஜான்னு ஒரு கீரை சொல்லுவோம். அது பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கு கீரைகளின் ராஜான்னு பேரு. எல்லா கீரைக்கும் அது அரசன். பொன்னாம் கான் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீரை நம்ம சேர்க்க சேர்க்க நம்மளுடைய தோல் எல்லாமே தங்க நிறத்துக்கு வருங்கிறது அந்த காலத்துல எல்லாரும் அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த கீரையினுடைய பயன்கள், இந்த கீரை நம்ம ஒரு சாம்பாரா வைக்க போறோம். ஏன்னா சாதாரணமா பொரியலாவோ கூட்டாவோ பண்ண வேண்டாம்னு ஒதுக்கிடுவாங்க. இதை நம்ம சாம்பாரா வச்சோம் அப்படின்னா சாதத்துல போட்டு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு அந்த பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெசிபி நம்ம இப்ப பண்ண போறோம். வாங்க எல்லாரும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வச்சிருக்கேன். இந்த கீரை பாருங்க, இத கீரையில ரெண்டு இருக்கும். சீமை பொன்னாங்கண்ணின்னு ஒன்று இருக்கு, அது அழகுக்கு வளர்ப்பாங்க. இது நம்ம சமைச்சு சாப்பிடலாம், தைலம் தயாரிக்கலாம். இது மாதிரி இதுல வெள்ளை பூவில் இருக்கும், இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். இதை ஆஞ்சிட்டு நம்ம இதை இப்படி கிள்ளி நம்ம எதுல ஒரு தொட்டியில வச்சாலும் நம்ம வீட்டுல மண்ணுல வச்சாலும் இது உடனே துளுத்து வரும். இது அது மாதிரி இதுக்கு தனியா பயிர் பண்றதுக்குன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம சமைச்சிட்டு இந்த மீதி இருக்கிற காம்பை கூட ஒரு பக்கம் நட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருள் ஒரு கட்டு கீரை, வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 4, தக்காளி 3, 100 கிராம் பாசிப்பருப்பு வச்சிருக்கேன். சாம்பாருக்கு துவரம்பருப்பும் போடலாம். ஆனா இந்த கீரைகளுக்கு பொதுவாகவே பாசிப்பருப்பு தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். வயிற்று புண்ணு ஆற்றும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால பாசிப்பருப்பு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள், புளி, சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வரமிளகாய், ஜீரகம், வெந்தயம், கடுகு. இந்த கீரையை நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு நான் நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாம்பாருக்கு இப்போ நான் பாசிப்பருப்பு வேக வைக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் மண்சட்டி தான் வச்சிருக்கேன். எப்பவுமே கீரை வகைகளுக்கு நம்ம சட்டி வச்சுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்களும் கீரையெல்லாம் பண்ணும்போது மண்சட்டியை உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு உண்டான தண்ணி இதில் ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். பாசிப்பருப்பை நல்லா நம்ம 2-3 தடவை களைஞ்சி சுத்தம் பண்ணி இதில் போடலாம். பாசிப்பருப்பு கள்ளி முடிச்சிட்டேன். இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிறது. இதில் நான் பாசிப்பருப்பை போடுறேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 வேக்காடு. இப்போ இந்த பாசிப்பருப்பு 3/4 வேக்காடு வெந்து போயிருக்கு, நல்லா மலர்ந்துருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை, ஏற்கனவே கீரையை நல்லா அலசி நான் சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். அந்த கீரையை இந்த பாசிப்பருப்புல போடுறேன். இந்த கீரைக்கு நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல இந்த கீரை பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா வெந்து போச்சு. இப்போ இந்த கீரையை கொஞ்சம் நம்ம நல்லா மசிக்கிறோம். கடைஞ்சி நல்லா நீங்க கடைஞ்சி கூட வச்சுக்கலாம். கீரை கடையிற மத்து இருக்கும் உங்ககிட்ட, எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த இப்போ கீரை நல்லா எல்லாம் ஒன்னா பாசிப்பருப்பு கீரை எல்லாம் நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்திருக்கேன். புளி ரொம்ப தேவையில்லை கீரைக்கு, அதனால கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் ஊற வைக்கிறேன்.
இப்போ இந்த கீரையை வந்து இறக்கி வைக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மண்சட்டி போட்டிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே கீரைகளுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடுங்க. வெங்காயம் முன்போருக்கு தன்காயம் பழுதில்லை. இந்த வெங்காயத்தை நான் வதக்குறேன். அதே மாதிரி நான் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போடுறேன். ஜாஸ்தி காரம் வேண்டாம். 3 பச்சை மிளகா வாய்கீரை வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கி போச்சு. இதுக்கு வந்து இப்போ நான் துளியோண்டு வச்சிருக்கிற புளியை கரைச்சி இதில் ஊற்றுறேன். புளி ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வச்சுக்கலாம். கீரையில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதனால ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி இதில் போடுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சின்ன ஸ்பூன், இது மர ஸ்பூனு, இதில் 2 போட்டிருக்கேன். உப்பு கீரைக்கும் அந்த புளி கொதிக்கிறதுக்கும் சேர்த்து நான் போடுறேன். ஒரு அளவாக போடுறேன். பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம், புளி, மஞ்சத்தூள், உப்பு, நைஸாக கட் பண்ண தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு போச்சு. இப்போ இதை எடுத்து நான் கீரையில் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு நான் அடுப்பில் வைக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் எல்லாம் ஒன்றா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகி எல்லாம் ஒன்றாகட்டும். இப்போ இந்த கீரை சாம்பார் அப்படியே சூப்பராக வருங்க, நல்லா கடைஞ்சி பச்சை மஞ்சள் சிகப்பு பார்க்கும்போதே நமக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு தூண்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் நான் வந்து ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போடுறேன் கொஞ்சமாக. வெந்தயம், ஜீரகம், உங்களுக்கு எவ்வளவு ஜீரகம் வாசனையாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வரமிளகாய் 4 மிளகாய் நான் போடுறேன். காரம் கம்மியாக தான் இதில் போட்டிருக்கோம், குழந்தைங்க எல்லாம் சாப்பிடலான்னு. நல்லா இது நல்லெண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ இதை தாளிப்பு வந்து நான் அந்த கீரையில் சேர்க்குறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுத்து. ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய பொருள் தான். இதுக்கு ஒன்றும் ரொம்ப எதுவுமே நம்ம தேடி வாங்கிட்டு வந்து வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த கீரையும் வந்து கிடைக்கும்.
மார்க்கெட்ல தேடினா கிடைக்கும். இல்லாட்டி நம்ம வீட்லயே நட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இடம் இருந்தா கூட அந்த கீரையை நம்ம நட்டு வச்சுக்கலாம். இதுல வந்து நீர் சத்து, பாஸ்பரஸ், மினரல் எல்லாமே இந்த கீரையில வந்து அடங்கி இருக்கு. கண் பார்வைக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரம் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா பகல்ல கூட நம்ம நட்சத்திரத்துல பார்க்கலாமா, அவ்வளவு கூர்மையான கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பகல்ல கூட வானத்து நட்சத்திரங்களை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா. இந்த பொன்னாங்கண்ணி கீரை யாருமே எங்கேயுமே மிஸ் பண்ணாம இதை வாரம் ஒரு தடவை வாங்கி இதை பண்ணுங்க. பொரியலா பண்ணிக்கலாம், நீங்க குருமால கலந்துக்கலாம், இது எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நான் லேசா பாசிப்பருப்பு போட்டு பண்ணிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இது அப்படியே பவுல்ல போட்டு நான் என் குழந்தைங்களுக்கு வீட்டுல கொடுத்துருவேன். ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இது சூப்பு மாதிரி இருக்கும். அதிக புளி இல்லை, பாசிப்பருப்பு, இதில் எல்லாமே நல்ல நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு. அப்புறம் இன்னொன்று எப்படின்னா, கீரை எல்லா கீரையிலுமே நம்ம சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. கீரைகள் எல்லா கீரையிலுமே நம்ம சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால இந்த கீரையை நம்ம எங்க கிடைச்சாலும் மிஸ் பண்ண வேண்டாம். நீங்க மறுபடியும் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனா அந்த கீரை வந்து நமக்கு சேர்க்கணும், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த காலத்துல வந்து பாட்டிமார்கள்லாம் சொல்லுவா, பொன்னாங்கண்ணி கீரைய புளி ஊத்தி கடைஞ்சா அண்ணாமலை சாமியும் தொண்ணாந்து கண்டு நிக்கும்னு ஒரு சொலவோட சொல்லி சிரிப்பா. அப்ப நாங்க குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். நீங்க வந்து வாரம் ஒரு தடவை உங்களுக்கு இது எப்படி தேவையோ அது மாதிரி நீங்க சமைச்சு வீட்டுல உள்ளவாளுக்கு கொடுங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்க மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.